ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் 2.2 லட்சம் கிரெடிட் கார்டு எனக்கு கடனாக இருந்தப்போ அதை எப்படி குயிக்காக க்ளோஸ் பண்ணேன், 2 வழிமுறையை ஃபாலோ பண்ணி நான் க்ளோஸ் பண்ணேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரெடிட் கார்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி. கடலில் நம்ம எவ்வளவு பொருள் அல்லது வேஸ்ட்டு போட்டாலும் அந்த கடல் உள்வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல் தான் கிரெடிட் கார்டும். நம்ம கிரெடிட் கார்டு அடைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் போட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த கிரெடிட் கார்டு வாங்கிக்கிட்டே இருக்குமே தவிர க்ளோஸே ஆகாது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கு. அது தெரிஞ்சவங்க தான் அந்த கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதை தெரியாமல் நம்ம நிறைய பேர் அந்த கிரெடிட் கார்டில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சவங்க அந்த கிரெடிட் கார்டை நல்லபடி யூஸ் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. என் லைஃப்லேயும் கிரெடிட் கார்டு ஆடம்பரத்துக்காக வாங்கலை, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகத்தான் வாங்கினது. நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் எப்படி வருதுன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் தான் வருது. ஏன்னா நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் பணத்தை பார்க்க மாட்டோம், எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்க மாட்டோம், எவ்வளோ வட்டின்னு பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு கையில் அந்த நேரத்தில் பணம் வேணும். அப்படின்னும் பொழுது நம்ம இந்த கிரெடிட் கார்டை தான் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. உடனே அப்ளை பண்ணால் ஒரு 3 நாள் 4 நாளில் கிடச்சிட்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வட்டியை பற்றியோ அல்லது பணம் எவ்வளோ கட்டுறோம் அல்லது எவ்வளோ கட்ட போகிறோன்றதும் தெரியாமையே நம்ம அந்த டைமில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிடுறோம். அது மாதிரி தான் என் லைஃப்லேயும் மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் நான் இந்த கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணோம். எப்படி நான் 2 வழியை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணன்னு பார்க்கலாம். எங்களுக்கு 2 கிரெடிட் கார்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு லிமிட்டு 1 லட்சம், 2வது கிரெடிட் கார்டு லிமிட்டு 1 லட்சம். இந்த 2 கிரெடிட் கார்டும் சேர்ந்து 2.25 லட்சம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த கிரெடிட் கார்டில். இப்படி இருக்கும் பொழுது இந்த 2 கிரெடிட் கார்டில் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு என்னுடைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக இந்த கிரெடிட் கார்டை நாங்கள் யூஸ் பண்ணோம். 1 லேக் லிமிட் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் 75,000 மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த 75,000 நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த மாதமே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 15,000 ரூபாய் நம்ம போட்டுடலாம், 75,000 ரூபாய் லிமிட்டில் குறையும்னு சொல்லிவிட்டு நாங்கள் 75,000 ரூபாயில் 15,000 போடுறோம். இன்னொரு முறை ஒரு 20,000 கட்டுறோம் நாங்கள். அப்படியே நாங்கள் கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா 75,000லேருந்து 15,000 ஒன்று, 20,000 ஒன்று, ஆக மொத்தம் 35,000 போச்சுன்னா 45,000 ரூபாய் தான் நம்ம கட்டணும் இல்லைங்களா, நம்ம கணக்குப்படி. ஆனால் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டில் நாங்கள் கட்டின பணம்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நம்ம ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட கட்டலை, பல்காக நாங்கள் 15,000 20,000 கட்டியும் அந்த யூஸ் பண்ண அமௌண்ட்டில் கொஞ்சம் கூட குறையலை, எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு சரி நம்ம அடுத்த மாதம் நம்ம கட்டக்கூடாது, நம்ம வேறு வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், மாதம் ஒரு 5,000 ரூபாய் நம்ம ஏலச்சீட்டு போடலாம், ஏலச்சீட்டு போட்டு இதை ஒரடியாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ பணம் போட்டாலும் 75,000லேருந்து குறைய மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 5,000 ரூபாயில் ஏலச்சீட்டு எங்கள் அம்மா வீட்டாண்ட நான் போட்டு நான் ஒரு 3 சீட்லேயே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சீட்டு கொஞ்சம் அதிகமாக தள்ளு போச்சு, 60,000 அப்படியெல்லாம் போச்சு, நான் எடுக்கலை. 2வது சீட்டு எப்போவுமே ஏலம் பிடிக்கிறவங்க எடுத்துப்பாங்க ஃபுல்லாக, அவங்களுக்கு போயிடுச்சு. 3வது சீட்டு நான் எப்படியோ அடித்து பிடிச்சி 78,000க்கு எடுத்துட்டேன். 78,000 நம்மளுக்கு அதிகமாக தள்ளு போனது தான். ஆனாலும் அந்த கிரெடிட் கார்டை விட அது பெஸ்ட்டு இல்லைங்களா, கம்மியாக கட்டணும் ஏலச்சீட்டு. கிரெடிட் கார்டில் நம்ம எவ்வளோ போட்டாலும் குறையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக 78,000 தள்ளி நான் எடுத்து என்ன பண்ணேன், இந்த 1 லேக் கிரெடிட் கார்டுக்கு 75,000 ரூபாய் யூஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு ஏலச்சீட்டு 78,500 ரூபாய் 3வது சீட்டை நான் எடுத்துட்டேன். அப்போது நான் 75,000 ரூபாய் ஃபுல்லாகவே கட்டி க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு 3,500 ரூபாய் மீதியாச்சு. இது மாதிரி கிரெடிட் கார்டில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாதீங்க. பல்கான அமௌண்ட்டும் இது மாதிரி 15,000 20,000 கட்டினாலும் குறைய போகிறது கிடையாது. அதனால் ஒரடியாக ஏலச்சீட்டு இது மாதிரி போட்டு அல்லது நீங்கள் ஆர்டி கூட போட்டு ஒரடியாக இந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணது. 2வது கிரெடிட் கார்டு நிறைய பேர் யோசிப்பீங்க, ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டில் மாட்டி அதையே கஷ்டப்பட்டு தான் அடைச்சிருக்கீங்க, 2வது கிரெடிட் கார்டும் வாங்கியிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி டைம் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பழைச யோசிக்க மாட்டோம். அந்த டைமில் பணம் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாங்கிடுவோம். அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஒரு வயசானவருக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்துச்சு. அந்த டைமில் ஒரு 6 லட்ச ரூபாய் ஆப்ரேஷனுக்கு தேவைப்பட்டுச்சு. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டோம். லாஸ்ட்டாக 1 லட்ச ரூபாய்க்கு மறுபடியும் அதே கிரெடிட் கார்டில் நிற்கிறோம். அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த கிரெடிட் கார்டே நாங்கள் வாங்கினது. 1 லட்ச ரூபாய் லிமிட் உள்ள கிரெடிட் கார்டை 1 லட்ச ரூபாவும் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் பண்ணிட்டோம். 1 லட்ச ரூபாய் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருந்தா கூட எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்த வீட்டில் எவ்வளோ செலவு இருக்கும், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், மாதம் மாதம் செக்கப் போகிற எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தான் ஆச்சே. அந்த கிரெடிட் கார்டுக்கு கட்டுறதுக்கு எங்களுக்கு பணமே இல்லை. ஒரு 4-5 மாதம் எங்களால் கட்டவே முடியல. 1 லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டு 1,50,000 ரூபாவா வட்டியை போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த கிரெடிட் கார்டை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், ஆல்ரெடி ஏலச்சீட்டு போட்டு ஒரு கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட், இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம திரும்ப 2 ஏலச்சீட்டு போட்டாலும் ஏலம் எப்படி போகும்னு தெரியாது. கண்டினியூஸாக ஒன்று ஒன்றா எடுக்கவும் முடியாது. நிறைய தள்ளு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டு 1,50,000 கிடைக்காதுன்னு யோசித்தோம். கொஞ்சம் டைம் எடுத்தோம். அங்கே பேங்க்லேயும் ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், மேனேஜர்கிட்ட போய் எங்களுக்கு 1,50,000 வட்டியோட கிரெடிட் கார்டில் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த 1,50,000 ரூபாவை எங்களுக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் பே பண்ணுறோம் மாதம் மாதம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெக்வஸ்ட்டு ரைஸ் பண்ணோம். அவங்க சீக்கிரத்தில் கொடுக்கல இஎம்ஐயாக. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நம்மக்கிட்ட இந்த பணம் பிடுங்க தான் பார்க்குறாங்களே கண்டி ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்னு அவங்க யோசிக்கல. நாங்களும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம், நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க, நான் மாதம் மாதம் கட்டுறேன்னு சொல்லிட்டோம். அது மாதிரி ஒரு மாதம் கழித்து தான் அவங்க எங்களுக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. பேங்க்லேருந்து எங்களுக்கு மெயில் வந்துச்சு, இது மாதிரி நீங்கள் இஎம்ஐயாக கட்டலாம், இவ்வளோ அமௌண்ட்டு கட்டலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம். இது மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க, அதை இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணி கட்ட போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த கிரெடிட் கார்டு பேங்க்லேருந்து மெயில் வந்த பிறகு கட்ட ஆரம்பிங்க. ஏன்னா மெயில் வராமல் எந்த ஒரு பணத்தையும் கிரெடிட் கார்டில் போடாதீங்க. எங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு 1,50,000 ரூபாய் இருந்துச்சு இல்லைங்களா, அதை இஎம்ஐ எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா 1,50,000 ரூபாவை 15 மாதமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய், 15 மாதத்துக்கு 1,50,000 ரூபாய் சரியாக போயிடும் தானே நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா 10,500 ரூபாய் மாதம் கட்டணும் அப்படின்றாங்க. இந்த 500 ரூபாய் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னவோ ஃபீஸஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சரி விடு, 500 ரூபாய் தானே மாதம் மாதம் எக்ஸ்ட்ரா போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், மாதமானா 10,500 ரூபாய் கட்டுறோம். மாதம் 10,500 ரூபாய், 15 மாதத்துக்கு 1,57,500 ரூபாய் கட்டி இந்த கிரெடிட் கார்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு முடியறதுக்கே 1.5 வருஷம் ஆகிடுச்சு. 15 மாதம்னும் பொழுது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டுக்கு எடுத்து வச்சு பே பண்ணிடுறது, அதுக்கப்புறம் தான் இருக்கிற செலவே பார்க்குறது. இதுதான் நான் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண 2வது மெத்தடு. இது மாதிரி நம்ம கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தோம்னா இந்த 2 வழியில் ஈஸியாக நம்ம பே பண்ணி முடிக்க முடியும். நீங்களும் இந்த 2 வழிமுறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வழிமுறை செட் ஆகும், உங்கள் சேலரி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம முடியாது அப்படின்னு இல்லாமல் நம்ம கொஞ்சம் யோசிக்கும் பொழுது நம்ம கடனுக்கான சொல்யூஷனை நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும், கடன்லேருந்து விடுபட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.